அன்பிற்கினிய போக்குவரத்து ஓய்வூதிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சலசலப்புகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இன்றைய தினம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் வாழ்விலே வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கு வசந்த காலத்தை உருவாக்கி தந்தது கோவை பேரவை என்ற அமைப்புதான். இந்த அமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஓய்வு பெற்ற 93,500 ஊழியர்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வெற்றிக்கு ஒவ்வொரு தலைமைச் சங்க நிர்வாகிகளுக்கும் என்னென்ன பங்குகள் உண்டு என்பதை தனித்தனியாக நாம் இதுவரை ஆராயவும் இல்லை, ஆலோசிக்கவும் இல்லை. அதற்கு நிர்வாகிகள் யாரும் வழி கொடுக்கவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அனைத்து தலைமைச் சங்க நிர்வாகிகளும் ஒவ்வொரு கூட்ட மேடைகளிலும் உரையாற்றும் போது சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு கே சிங்காரம் அவர்களை வானளாவ உயர்த்தி அவரது செயல்பாட்டு திறனையும் அவர் மேற்கொண்ட சட்ட போராட்டத்தில் அவர் கையாண்ட யுக்திகளையும் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்ட இன்னல்களையும் குறித்து சுமார் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உரையாற்றிவிட்டு அமர்வார்கள். முதலாக கோவை பேரவையின் அனைத்து சங்க நிர்வாகிகளையும் அழைத்து ஒரு கூட்டத்தை நான் தென்காசியிலே ஏற்பாடு செய்திருந்தேன். அதுதான் கோவை பேரவையின் முதற்கூட்டம் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த கூட்டத்திலே மதிப்பிற்குரிய திரு சண்முக வேலாயுதம் சார் அவர்கள் சிங்காரம் அவர்களை வழக்கு நடத்துவதில் வீராதி வீரன், சூரன், அவர் போன்று வழக்கு நடத்துவதற்கு எந்த கொம்பனாலும் இயலாது என்று உரையாற்றினார்கள். மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் திரு ராஜாராம் சார் அவர்கள் உரையாற்றும் போது வழக்கு சம்பந்தமான 289 பக்கமுள்ள குறிப்புகளை 1 மணி நேரத்தில் அவர் அப்படியே படித்து அதனுடைய முக்கியமான குறிப்புகளை சீனியர் கவுன்சில் வழக்கறிஞருக்கு வழங்கினார்கள் என்றும் கிட்டத்தட்ட ஓய்வூதியர்கள் சம்பந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுகளை கூகுளிலிருந்து சுமார் 300 தீர்ப்புகளை பதிவிறக்கம் செய்து அதனை இரவும் பகலுமாக படித்து அதிலிருந்து குறிப்புகளை எல்லாம் எடுத்து உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த குறிப்புகளை வழங்கி அதனை சிறப்பாக நடத்தி தந்த பெருமை இந்த சிங்காரத்திற்கு உரியது என்று அவர்கள் பாராட்டி மகிழ்ந்தார்கள். அதேபோன்று கோவை பேரவையின் அனைத்து தலைமைச் சங்க நிர்வாகிகளும் சட்ட ஆலோசகர் திரு சிங்காரத்தை வாழ்த்தி உயர்த்தி பாராட்டி பேசி மகிழ்ந்தார்கள். அதுவும் முன்னாள் பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு சந்திரசேகர் அவர்கள் சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் சாரை வானளாவ புகழ்ந்து அவருக்கு எந்தெந்த சமயங்களிலெல்லாம் வழக்கிற்கான செலவு தொகைகள் தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் அவர் அளித்து இருவரும் 7 ஆண்டு காலமாக மிகவும் அந்யோன்யமாக ஒருவர் மீது உரிமை பாராட்டி உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். அந்த உரிமையில்தான் 14/9/2025 ஈரோட்டில் நடக்கும் கோவை பேரவையின் ஒரு கூட்டத்திற்கு சிறப்புரை திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தேதிக்கு முன்னர் வரை அவர்கள் சிறப்புரை என்பது சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு சிங்காரம் சார் அவர்களுடைய பெயரை மட்டுமே உபயோகித்து வந்தவர்கள் திடீரென்று அவரை 4வது 5வது இடத்திற்கு கொண்டு சென்று சிறப்புரையையும் தலைகளாக மாற்றிவிட்டார்கள். இதனை பற்றி தொலைபேசி உரையாடலில் திரு சந்திரசேகர் அவர்களிடம் திரு சிங்காரம் சார் அவர்கள் கோபமாக பேசியிருந்தார்கள். இதுபோன்று பல சமயங்களில் பல சந்தர்ப்பங்களில் இதைவிட ஒரு கோபமாக அவர்கள் உரிமையோடு பேசியிருக்கின்றார்கள். அப்போதெல்லாம் திரு சந்திரசேகர் அவர்கள் பொதுச் செயலாளர் திரு ராஜாராம் அவர்களிடம் கூலாக பேசி இருவரையும் சமாதானப்படுத்தி அப்படியே கொண்டு செல்வார். இன்றும் அதுபோல்தான் உரிமையோடு அவரிடம் கோபப்பட்டு பேசியிருக்கின்றார்கள். ஆனால் திரு சந்திரசேகர் சார் அவர்கள் மனதில் எதையோ வைத்து கொண்டு அதை ரெக்கார்டு செய்து, அதாவது இந்த சம்பவம் நடந்தது 11/9/2025, ஆனால் இவர்கள் இதனை ரெக்கார்டு செய்து 16/9/2025 கோவையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் இதனை போட்டு காண்பித்து எல்லோர் மத்தியிலும் ஒரு அவப்பெயரை சிங்காரம் சாருக்கு ஏற்படுத்திவிட்டு அவருக்கு நோட்டீஸும் கோவை பேரவையிலிருந்து ஏன் விலக்கக்கூடாது என்று கேட்டிருந்தார்கள். இந்த சம்பவத்தை அவர்கள் அறிந்தவுடன்
ஊன் உறக்கமின்றி இரவு பகலாக போக்குவரத்து ஊழியர்களுக்காக உழைத்த தனக்கு இந்த நிலைமையா என்று கோபத்தில் உடனடியாக ஒரு காணொளியையும் பதிவு செய்தார்கள். அதாவது முதல் தவணையாக நமக்கு 5/2/2025 அன்று அகவிலைப்படி கிடைத்தவுடன் 13/2/2025 கோவை பேரவையின் வழக்கு நிதி வழங்கும் கூட்டமும் உறுப்பினர் சேர்க்கை கூட்டமும் சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் அவர்களின் சிறப்புரையுடன் முதன்முதலாக தென்காசியில் என்னால் ஏற்பாடு செய்யப்பட்டு வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. அப்போது மிகவும் முக்கியமாக கவனியுங்கள், அப்போது இந்த கோவை பேரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வெறும் 3000ற்கு குறைவாகவே இருந்தது. அதாவது 2013 இந்த அமைப்பை ஆரம்பித்தோம் என்று கோவை பேரவையின் பொதுச் செயலாளர் திரு ராஜாராம் அவர்கள் சமீபத்தில் வந்த யூடியூப் காணொளியில் கூறியிருந்தார்கள். ஆனால் 12 ஆண்டுகளாக 3000க்கும் குறைவாகவே இருந்த உறுப்பினர்களை மதிப்பிற்குரிய சட்ட ஆலோசகர் திரு கே சிங்காரம் அவர்களின் விடாமுயற்சி சட்ட போராட்டத்தின் செயல்பாட்டு திறன்களை ஒவ்வொரு கூட்டத்திலும் விளக்கி அவர் யூடியூப் சேனல் மூலம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் அனைவருக்கும் அறிவித்ததின் காரணமாக இன்றைய தினம், அதாவது 7 மாதத்தில் 23,000 உறுப்பினர்களை கொண்டு வந்து, அதாவது அவர்களுடைய தனிப்பட்ட திறமையினால் இந்த 23,000 என்ற இலக்கை இந்த கோவை பேரவை பெற்றது. அவருடைய உழைப்பை ஜனாப் செய்யது மொய்தீன், அதாவது அவர் சேலத்தில் உள்ளவர், அவர்களின் பதிவை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கின்றார்கள். நான் சேலம் அரசு போக்குவரத்து கழகத்தில் சட்டப்பிரிவு கண்காணிப்பாளராக இருந்தபோது ஐடி, என்சிஓபி, டபிள்யூபி, டபிள்யூஏ, கண்டெம்ட் கேசஸ், எஸ்எல்பி போன்ற பல வழக்குகளை கையாண்டவன். திரு சிங்காரம் சார் அவர்கள் என்னென்ன சிரமங்களை எல்லாம் சந்தித்திருப்பார் என்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது. ஒரு வழக்கில் வெற்றி பெறுவது என்பது வழக்கறிஞரின் திறமை மட்டுமல்ல, அந்த வழக்கறிஞர் புரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதி தன் விளக்கத்தை எடுத்துரைத்து அதனை நீதிமன்றம் முன் அந்த வழக்கறிஞர் சமர்ப்பித்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். அந்த வகையில் சட்ட அனுபவம் பெற்ற திரு சிங்காரம் அவர்களின் பணி மிகவும் போற்றுதலுக்குரியது, அளப்பரியது. ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது வழக்கறிஞரை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவது, விவாதத்திற்கு தேவையான கருத்துக்களை வழக்கறிஞர்களிடம் எடுத்துச் சொல்வது, விசாரணை முடிந்த பிறகு அது குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு முறையாக தெரிவிப்பது, அஃபிடேவிட் மற்றும் கவுண்டர் அஃபிடேவிட் தயாரிப்பது, இன்னும் பிற வேலைகளை எல்லாம் அனைவராலும் செய்ய இயலாது. அதற்கு அதே போன்று இந்த செயல்களை எல்லாம் திறம்பட செய்வதில் திரு சிங்காரத்திற்கு நிகர் திரு சிங்காரம் அவர்களே. இவரை விலக்கியதால் கோவை பேரவைக்குத்தான் நட்டமே தவிர சிங்காரம் அவர்களுக்கு எவ்வித நட்டமும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அருமையான பதிவு, அருமையாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நான் என்று குறிப்பிடுவது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கின்றீர்களே. 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைத்து அதன் பலனை ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுத்தது அவர் மட்டும்தானே. அத்தனை சிரமங்களையும் அவர் தன்னால் தானே செய்து கொண்டிருந்தார். சில ஆவணங்களை யார் வேண்டுமானாலும் எடுத்து கொடுத்திருக்கலாம். அப்படியும், அதாவது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் மற்ற துறைகளுக்கெல்லாம் அகவிலைப்படி வழங்குகின்றார்களா, அதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்டபொழுது மின்வாரியத்திற்கு வழங்குகின்றார்கள் என்ற ஆவணத்தை டில்லியில் இருந்து திரு சிங்காரம் அவர்கள் கேட்டார்கள். அவர் டில்லியில் இருந்து உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து அந்த ஆவணத்தை அவரே தயார் செய்து எடுத்துக்கொண்டு திரும்பவும் டெல்லிக்கு செல்ல வேண்டுமா? அந்த ஆவணத்தை தான் எடுத்து கொடுத்தார்கள். அதுதான் இப்பொழுது உங்களுக்கு முக்கியமாக தெரிகின்றது அல்லவா? ஆனால் ஒவ்வொரு ஹியரிங் வரும்போதும் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே ஆவணங்களின் குறிப்புகளை எடுத்து தன்னை தயார் செய்து இந்த அளவுக்கு வெற்றி கொண்டு வந்தது அவர்தானே. அவர் நான் தான் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் நான் தான் இந்த அகவிலைப்படியை வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாதாடி வாங்கி கொடுத்தேன் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? சொல்லுங்கள். அவர் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக எந்த கொம்பனாலும் இந்த அகவிலைப்படியை வாங்கி தந்திருக்க முடியாது என்பது திண்ணம்.
அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகம் முழுவதும் ஒரு வேலைநிறுத்தம் நடைபெற்றது. அப்போது மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், நான் இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வாபஸ் வாங்குவதற்கும் ஆணையிடுகிறேன், அரசிடம் ஆலோசித்து வாருங்கள் என்று கூறியிருந்தார்கள். அரசு அந்த 2000 ரூபாயை கொடுப்பதற்கு கூட தயாராக இல்லை. ஆனாலும் பொங்கல் வருகின்றது, எனவே நீங்கள் உங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் செய்து கொள்ளுங்கள், பொங்கல் பண்டிகைக்கு பின் நீங்கள் வேண்டுமானால் வேலை நிறுத்தம் செய்யுங்கள் என்றுதான் நீதியரசரால் கூற முடிந்தது. ஆக அன்றைய தினம் ஒரு 2000 ரூபாயை கூட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு அரசு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் விடாமுயற்சி சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து திரு சிங்காரம் அவர்களின் சீரிய முயற்சியினால் இன்றைய தினம் தொழிலாளர்கள் அகவலைப்படி முழுவதையும் பெற்றுவிட்டார்கள். அதற்காக திரு சிங்காரம் அவர்கள் பட்ட இன்னல்களும் சிரமங்களும் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவர் கூறத்தான் செய்வார், நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லத்தான் செய்வார். அவர் சொல்லாமலேயே அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கும் தெரியும் அவரால் மட்டுமே இந்த அகவலியை பெற்றோம் என்று. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஐயா மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே, கோவை பொதுச் செயலாளர் அவர்களே, நீங்கள் தற்போது வெளியிட்ட காணொளியில் நான் 2009 அரசு அலுவலர் சங்கத்தை ஆரம்பித்தேன், நான் 2013 கோவை பேரவையை ஆரம்பித்தேன், நான் இந்த வழக்கை தாக்கல் செய்தேன், அந்த வழக்கு என்னால் போடப்பட்டது, நான் சட்ட ஆலோசகர்களாக இவரை நான் நியமித்தேன், சிங்காரம் சார் யூடியூப் சேனல் வழியாக காணொளியை வெளியிட நான் அனுமதித்தேன், வாயிற்கூட்டம் போடுவதற்கு நான் அனுமதி வழங்கவில்லை, எனது அனுமதியின்றி அவர் கேட் மீட்டிங் போடுவதற்கு முற்பட்டார், என்னிடம் அனுமதி கேட்டுத்தான் யாரும் எதையும் செய்ய வேண்டும் என்று எதற்கெடுத்தாலும் நான் என்று நீங்கள் கூறவில்லையா? 7 மாதத்திற்கு முன்பு வெறும் 3000 தாண்டாத கோவை பேரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்ட ஆலோசகர் திரு கே சிங்காரம் அவர்களின் சீரிய முயற்சியின் செயல்பாட்டு திறன்களால் இன்றைய தினம் 23,000 என்ற இலக்கினை அடைந்தவுடன் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் அனைவரும் சிங்காரம் சாரை கொண்டாடுவதும், அவரை புகழ்வதும், அவரை பாராட்டுவதும், அவரது உடல் நலனுக்கு வேண்டி அனைவரும் பிரார்த்தனை செய்வதும் தங்களால் சகித்து கொள்ள முடியவில்லையா? அவர் இந்த அமைப்பில் இருந்தால் அனைவரும் அவரை மட்டுமே நினைப்பார்கள், மற்றவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விடுவார்கள் என்ற நினைப்போடு தானே நீங்கள் அன்று 16/9/2025 அன்று கோவையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் மதிப்பிற்குரிய திரு சிங்காரம் அவர்களை இந்த கோவை பேரவையிலிருந்து விலக்கி வைத்தீர்கள். வேறு என்ன காரணம் சொல்லுங்கள்? ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் அனைவரின் சார்பாக கனத்த இதயத்தோடு உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்காமல் விட்டு கொடுத்து ஒன்றாக இருந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பாக்கி உள்ள பணப்பலன்களை பெறுவதற்கு நீங்கள் முடிந்தால் முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் போக்குவரத்து தொழிலாளர்கள் யார் பின்னால் செல்வது, யாருடன் இருப்பது, என்ன செய்வது என்பதை முடிவு செய்து வைத்து விட்டார்கள். அவர்கள் முடிவு கூடிய விரைவில் அனைவருக்கும் தெரிய வரும். இது நிச்சயம் என்பதை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் பெர்னாட் ஷா, நெல்லை கோட்ட ஓய்வு பெற்றோர் நலச்சங்க பொறுப்பாளர், கோவை பேரவையின் நிர்வாக உறுப்பினர் என்பதையும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.